1860களின் காலகட்டம் அது. கார்களை கண்களால் கூட கண்டிராத அந்த காலத்து நடுத்தர வர்க்கத்துக்கு ட்ரெயினையும் குதிரை வண்டிகளையும் விட்டால் பயணிக்க வேறு வழி இல்லை. ஏழைகளுக்கு அதுவும் இல்லை. இருக்கவே இருக்கிறது நடராஜா சர்வீஸ் என கழுதை போல பொதி சுமந்து நடக்க தொடங்கி விடுவார்கள். கார் வைத்திருந்த ஒரு சில சீமான்கள் கூட அதை ரேசுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். இப்படி ஒரு காலத்தில் தான் அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் வாழ்ந்த விவசாயி வில்லியம் போர்டுக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தது. ஹென்றி போர்டு என அந்த குழந்தைக்கு பெயர் வைத்த வில்லியம் அடுத்தடுத்து 6 குழந்தைகளை பெற்றுக் கொண்டார். எல்லோரும் சேர்ந்து விவசாய நிலத்தில் மாடாக உழைத்தாலும் குடும்பம் மட்டும் முன்னேறிய வழி இல்லை. விவசாயத்தை வெறுத்த ஹென்றிக்கு அம்மாவை பிடித்திருந்தது. அவள் கணவனுக்கு துணையாக வயலிலேயே நின்றதால் ஹென்றியும் வேறு வழியின்றி வயல் வேலைகளை செய்தார். அவனது 12வது வயதில் முதல் முறையாக ஒரு கடிகாரம் பரிசாக கிடைத்தது. அதை அக்கு வேறு ஆணிவேராக பிரித்து அசம்பிள் செய்து ஓட வைத்தவனை ஊரே வாட்ச் மெக்கானிக் என கொண்டாடியது. மிஷின்களின் மீதான ஹென்ரியின் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கிய இந்த நேரத்தில் தான் அவனது அம்மா உயிரிழந்தார். அம்மா இல்லாத வயக்காட்டில் தனக்கு என்ன வேலை என அப்பாவோடு முரண்டு பிடித்து டெட்ராய்டுக்கு கிளம்பிய ஹென்றி இன்று உலகின் மிகப்பெரிய ஆடம்பர கார் சாம்ராஜ்யமான போர்டு நிறுவனத்தை கட்டி எழுப்பிய கதை இது. அது ஒன்றும் அத்தனை எளிதாக இருக்கவில்லை. டெட்ராய்டுக்குள் நுழைந்த கிராமத்து சிறுவனான ஹென்றிக்கு மிச்சிகன் கார் கம்பெனி என்கிற நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் 6 நாள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. வாடகை கொடுக்க வேண்டும், வயிற்றுக்காவது ஒரு சில காசு சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம். என்ன செய்வது என ஹென்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜேம்ஸ் ஃபிளவர் அண்ட் பிரதர்ஸ் மெஷின் ஷாப்பில் வேலை கிடைத்தது. ஆனால் வாரத்திற்கு $2.50 மட்டுமே சம்பளம். கட்டுப்படியாகாது என்றாலும் வேலையில் சேர்ந்தார் ஹென்றி. வாட்ச் மெக்கானிக் வேலை தெரியும் என்பதால் இன்னொரு நிறுவனத்தில் இரவு நேர பணியில் இணைந்து கொண்டார். அதிலிருந்து வாரம் ஒரு $3 கிடைத்தன. இரவு பகலாக உழைத்தாலும் கனவை விட்டுவிடக்கூடாது என்பதில் குறியாக இருந்தவர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெஷின்களை குறித்து படித்து தெரிந்து கொண்டார். உழைத்து உழைத்து சோர்ந்து போன ஹென்ரியால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. 19 வயதில் தன் சொந்த ஊருக்கே கிளம்பி விட்டார். நல்ல வேளையாக அப்போது நீராவி என்ஜின்கள் விவசாயிகளின் புழக்கத்திற்கு வந்திருந்தது. கடிகாரத்தில் காட்டிய அதே வேகத்தை என்ஜினிலும் காட்டி பெயர் வாங்கினார் ஹென்றி. தங்களது என்ஜினை இயக்குவதற்காக மட்டுமே ஹென்றிக்கு பணம் கொடுக்க பல விவசாயிகள் தயாராக இருந்தனர். ஹென்றியின் புகழ் பரவியதை கேட்டு வெஸ்டிங் ஹவுஸ் நீராவி என்ஜின் டிராக்டர் நிறுவனம் அவருக்கு வேலை கொடுத்தது. 1885இல் ஹென்றி போர்டு கிளாரா என்கிற பெண்ணிடம் காதலில் விழுந்தார். மறுபடியும் டெட்ராய்டுக்கு புறப்பட்டார். இந்த முறை மனைவி கிளாராவும் உடன் சென்றார். அங்கு பிரிட்டிஷ் வார பத்திரிகை ஒன்றை படித்தவர் நீராவி என்ஜின்களுக்கு போட்டியாக கேஸ் என்ஜின்கள் தயாரிக்கப்படும் செய்தி அறிந்து திகைத்து நின்றார். ஐரோப்பாவை புரட்டி போட்டுக் கொண்டிருந்த அந்த என்ஜின் பற்றி அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் ஹென்றி போர்ட். எடிசன் இலுமினேட்டிங் நிறுவனத்தில் இரவு நேர இன்ஜினியராக பணியில் சேர்ந்தார். மின்சாரம் தயாரிக்கும் நீராவி என்ஜின் பழுதானால் மட்டும்தான் ஹென்றிக்கு வேலை. வாரம் $40 சம்பளமும் நிறைய நேரமும் கிடைத்தது. அந்த நேரத்தை கேஸ் என்ஜின் பற்றி தெரிந்து கொள்ள செலவிட்டார் ஹென்றி. 1893இல் ஹென்றிக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தது. அதே ஆண்டில் தனது முதல் கேஸ் என்ஜினை தயாரித்து அசத்தினார் ஹென்றி. அந்த என்ஜினை வைத்து குதிரைகள் இல்லாத ஒரு கேரேஜை வடிவமைக்க நினைத்தவர் 2 சைக்கிள்களை ஒன்றிணைத்தார் போல ஒரு வண்டியை கட்டமைத்தார். இப்படித்தான் போர்டின் முதல் காரான குவாட்ரி சைக்கிள் 1896ஆம் ஆண்டு உருவானது. அந்த காரை $200க்கு விற்ற ஹென்றி தனது அடுத்த பெரிய ப்ராஜெக்டுக்கு தயாரானார். 3 ஆண்டுகளில், அதாவது 1899ஆம் ஆண்டில் எல்லாம் தனது 2வது மாடல் காரை ஹென்றி தயாரித்திருந்தார். இந்த முறை டெஸ்ட் டிரைவ் செய்ய வில்லியம் மர்ஃபி என்பவரையும் அழைத்துச் சென்றார். ஹென்ரியின் திறமையை பார்த்த வில்லியம் மர்ஃபி பார்ட்னராக முடிவு செய்ய டெட்ராய்டு ஆட்டோமொபைல் கம்பெனி உருவானது. அதில் இன்னும் சில முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டினர். ஆனால் கார் மட்டும் உருவான பாடில்லை. காருக்கு தேவையான பாகங்கள் எல்லாம் பல இடங்களில் தயாரிக்கப்பட்டு வந்ததால் எங்காவது ஏதாவது ஒரு தாமதம் என்றால் அது கார் தயாரிப்பை நேரடியாக பாதித்தது. பொறுமை இழந்த முதலீட்டாளர்கள் ஹென்றி போர்டை கம்பெனியை விட்டே நீக்கினர். விட்டால் போதும் என ஓடி வந்த ஹென்றி அப்போது அமெரிக்காவில் பிரபலமாக இருந்த ரேஸ் கார்களை உருவாக்க ஆர்வம் காட்டினார். ஆனால் டெட்ராய்டு ஆட்டோமொபைல் அவரை துரத்திவிட்ட சம்பவம் ஊர் முழுக்க பரவி வேலை கிடைக்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டது. நல்ல வேளையாக அடுத்த ஆண்டே ஹென்றி தயாரித்த 26 ஹார்ஸ் பவர் கொண்ட கார்
கிளீவ்லாந்து நிறுவன காரை தோற்கடித்து வீழ்ந்து போன ஹென்ரியின் இமேஜை தூக்கி நிறுத்தியது. ஹென்றி ஃபோர்டுக்கான மவுசு மறுபடியும் எகிரத் தொடங்கியது. அவரை நம்பி பணத்தை கொட்ட பலர் தயாராக இருந்தனர். அந்த பணத்தை வைத்து ஹென்றி தொடங்கிய நிறுவனம்தான் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. ஆனால் இந்த நிறுவனத்திலும் ஹென்ரிக்கு சிக்கல்கள் எழுந்தன. ரேஸ் கார்களை தயாரித்து யாருக்கு விற்க? பயணிகள் காரை தயாரித்தால்தானே செல்வந்தர்களிடம் விற்று பணம் பார்க்க முடியும் என முதலீட்டாளர்கள் கொந்தளிக்க தொடங்கினர். ஆனால் ஹென்றி காது கொடுக்கவே தயாராக இல்லை. இதனால் ஹென்றி ஃபோர்டுக்கு பதிலாக ஹென்றி லீலாண்டை கொண்டு வந்தனர். கடுப்பான ஹென்றி ஃபோர்ட் வேலையே வேண்டாம் என ராஜினாமா செய்தார். ஹென்ரியோடு சேர்த்து அவருடைய ஃபோர்டின் பெயரும் பறிபோனது. இதனால் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி கேடிலாக் மோட்டார் கம்பெனியாக பெயர் மாற்றம் பெற்றது. அடுத்தடுத்து தனது கம்பெனிகள் கையை விட்டு போனாலும் ஹென்ரியின் கனவு மட்டும் களைய மறுத்தது. இந்த முறை சைக்கிள் ரேஸ் செய்யும் டாம் கூப்பருடன் சேர்ந்து ஃபோர்ட் 999 என்கிற காரை தயாரித்தார் ஹென்றி. 80 குதிரை திறன் கொண்ட அந்த காரை அதுவரை கார்களையே ஓட்டிராத சைக்கிள் ரேசர் பார்னி என்பவர் ரேஸில் ஓட்ட அது அலெக்சாண்டர் விண்டனின் டிசைனை தோற்கடித்தது. மணிக்கு 91 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்த அந்த கார் அதுவரை அமெரிக்க கார் நிறுவனங்கள் செட் செய்து வைத்திருந்த அத்தனை ரெக்கார்டுகளையும் தூக்கி அடித்தது. இந்த வெற்றியும் ஹென்ரியை நோக்கி முதலீட்டாளர்களை இழுத்து வந்தது. ஃபோர்ட் அண்ட் மால்கம்சன் என்கிற பெயரில் தொடங்கப்பட்ட ஹென்ரியின் அந்த மூன்றாவது நிறுவனம் தான் இன்று உலக ஆட்டோமொபைல் சந்தையில் கோலோச்சும் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. இதற்கு காரணம் ஒன்றுதான். ஏற்கனவே 2 நிறுவனங்களில் பட்ட அனுபவங்கள் ஹென்ரிக்கு இந்த முறை உரைத்தது. இதனால் சாமானியர்களுக்கான காரை உருவாக்க ஆர்வம் காட்டினார். அமெரிக்காவின் சிறந்த இன்ஜினியர்களும் டிசைனர்களும் ஹென்ரிக்கு கீழ் ஒன்று சேர்ந்தனர். தனது காருக்கும் மாடல் என பெயர் வைத்தார் ஹென்றி. 20 மாடல்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் எந்த மாடலும் ஹென்ரிக்கு திருப்தி அளிக்கவில்லை. இறுதியாக அவர் எதிர்பார்த்த மாடல் கிடைத்தது. அடுத்த 5 ஆண்டுகளை அதனை மேம்படுத்துவதிலேயே செலவழித்தார் ஹென்றி. இந்த நேரத்தில் தான் வெனேடியம் ஸ்டீல் ஹென்ரியின் கண்களில் பட்டது. இதற்கு முன் கார் தயாரிப்பில் இருந்த ஸ்டீலை விட உறுதியாகவும் இலகுவானதாகவும் இருந்தது வெனேடியம் ஸ்டீல். அதனை தனது மாடல் டி காருக்கு பயன்படுத்தினார் ஹென்றி. ஒரு காரின் விலை $850 என நிர்ணயம் செய்யப்பட்டது. விலை எக்கச்சக்கமாக இருந்தாலும் கார் லான்ச் செய்யப்பட்ட ஒரு சில நாட்களில் 15,000 ஆர்டர்கள் வந்து குவிந்தன. உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு 100 கார்களுக்கு மேல் தயாரிக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டது. இதனால் மிச்சிகனின் ஹைலாண்டில் புதிய ஃபேக்டரி திறக்கப்பட்டது. அங்கு இன்னொரு புரட்சியும் நடந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிகாகோ சென்றிருந்த ஹென்றி அங்கு இறைச்சி கடை ஒன்றை பார்வையிட்டார். விலங்குகளின் உடல்கள் வரிசையாக தொங்க ஒருவர் தோலை உரிப்பதும் ஒருவர் உடல் உறுப்புகளை அகற்றுவதும் ஒருவர் துண்டு போடுவதுமாக பிஸியாக இருந்தனர். ஒரு சில மணி நேரத்தில் அத்தனை விலங்குகளும் வெறும் இறைச்சி துண்டுகளாக மாறின. அதனை கண்ட ஹென்ரிக்கு ஒரு யோசனை பிறந்தது. தனது நிறுவனத்திலும் இதனை செயல்படுத்த நினைத்தார். ஒருவரே எல்லா வேலையையும் செய்வதை விட ஒருவருக்கு ஒரு வேலை என்றால் வேகமும் திறனும் அதிகரிக்கும் என நம்பினார். அவரின் இந்த யோசனை தான் அசம்பிளி லைன் உருவாக காரணமாக இருந்தது. கார் கன்வேயர் பெல்ட்டில் பயணிக்க அதில் பொருத்த வேண்டிய பாகங்களை மட்டும் அந்த பணியில் இருப்பவர்கள் செய்தால் போதும் என்றானது. இதனால் ஒரு காரை உருவாக்க 12 மணி நேரம் தேவை என்கிற நிலைமை வெறும் 90 நிமிடங்களாக மாறிப்போனது. 1914 எல்லாம் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியின் தயாரிப்பு 3 லட்சத்தை தொட்டது. உலகில் ஓடும் கார்களில் பாதி ஃபோர்ட் நிறுவனத்தின் தயாரிப்பு தான் என்கிற நிலை உருவானது. அசம்பிளி லைனின் உதவியால் உற்பத்தி பெருக விற்பனையும் அதிகரித்தது. லாபம் கொட்ட தொடங்கியதும் காம்படிஷனை இல்லாமலாக்க மாடல் டி காரின் விலையை குறைத்தார் ஹென்றி. முன்னர் $850 விற்கப்பட்ட மாடல் டி $400 கீழ் விலை குறைக்கப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் ஊழியர்களுக்கு சுவாரஸ்யம் பறிபோனது. அசம்பிளி லைனில் நட்டு போல்ட்டை திருகுவதற்கு எதற்கு இன்ஜினியர் என பலர் வேலையை விட்டு விலகத் தொடங்கினர். நிலவரம் கலவரமாவதை உணர்ந்த ஹென்றி ஃபோர்ட் அடுத்த அதிர்ச்சியை ஊழியர்களுக்கு கொடுத்தார். வேலை நேரத்தில் 1 மணி நேரத்தை குறைத்தார். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி போலவோ அல்லது LNT சுப்பிரமணியம் போலவோ அதிக நேரம் உழைக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு டிமாண்ட் போடவில்லை ஹென்றி. அதற்கு பதிலாக 3வது ஷிப்ட் ஒன்றை உருவாக்கி 24 மணி நேரமும் கம்பெனியை ஓட்டினார். ஊழியர்களுக்கு வாரத்தில் 2 நாள் விடுமுறை கொடுத்தார். அதுபோக ஊதியத்தையும் ஒரு நாளைக்கு $5 உயர்த்தினார். அன்று மற்றைய நிறுவனங்கள் வெறும் $2.5 மட்டுமே சம்பளமாக வழங்கி வந்தனர். இதனால் மற்ற நிறுவன ஊழியர்களும் ஃபோர்டில் வேலை கிடைக்காதா என காத்து கிடக்கும் நிலை உருவானது. ஃபோர்டு நிறுவனம் வளர்ந்து கொண்டே சென்றாலும் முதலீட்டாளர்களிடம் இருந்து வரும் அழுத்தத்தை ஹென்ரியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் மொத்த நிறுவனத்தையும் தானே வாங்கினார். அதற்கு தன் மகன் எட்சட் ஃபோர்டை தலைவராக நியமித்தார். அதற்குள் மாடல் டி காரின் மவுசு குறைந்து மற்ற நிறுவனங்கள் வளர தொடங்கிவிட்டன.
சில காலம் அசந்து விட்டிருந்த ஹென்றி மீண்டும் விழித்துக் கொண்டார். புதிய கார்களை வடிவமைக்கும் பணி வேகம் எடுத்தது. மிச்சிகனின் ஹைலாண்டில் இருந்து ரக் நதிக்கரைக்கு ஃபேக்டரி மாறியது. கார் தயாரிக்க தேவையான அத்தனை பாகங்களும் தயாரிக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ஃபேக்டரியை கட்டமைத்தது ஃபோர்டு நிறுவனம். ஆனாலும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. முதலிடத்தை ஜெனரல் மோட்டார்ஸ் பிடித்தது. விலை குறைப்பு, பணி நீக்கம் என என்ன நடவடிக்கைகள் எடுத்தும் ஃபோர்டால் வீழ்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை. போதாக்குறைக்கு எட்சர்ட் ஃபோர்டும் கேன்சர் நோயால் உயிரிழந்தார். மனமுடைந்த ஹென்றி தனது நிறுவனத்தை பேரன் 2ஆம் ஹென்ரியின் கையில் ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடினார். பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 2ஆம் ஹென்றி ரேஸ் கார்களின் பக்கம் கவனத்தை திருப்பினார். இதன் பின்னர் மீண்டும் ஃபோர்டு நிறுவனம் வளரத் தொடங்கியது. கார்களை தாண்டி பஸ் தொடங்கி டிராக்டர் வரை உற்பத்தி செய்ய தொடங்கியது ஃபோர்டு நிறுவனம். ஹென்றி ஃபோர்டின் கனவை நனவாக்கும் வகையில் ரேசிங் துறையிலும் உச்சத்தை தொட்டது. இன்ஜினியர் சப்ளையராக மட்டும் இதுவரை 13 ஃபார்முலா 1 உலக டிரைவர் சாம்பியன்ஷிப், 10 ஃபார்முலா 1 உலக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்புகளை வென்றிருக்கிறது ஃபோர்டு நிறுவனம். இதே போல 1967 தொடங்கி 2003 வரை மட்டும் 170 கிராண்ட் பிரிக்ஸ் பட்டங்களை வென்றிருக்கின்றன ஃபோர்டு நிறுவன என்ஜின்கள். ஃபோர்ட் GT40 மாடல் 1966 தொடங்கி தொடர்ந்து 4 முறை 24 ஹவர்ஸ் ஆஃப் லே மேனைனை வென்றிருக்கிறது. இது போக 4 உலக ஸ்போர்ட்ஸ் கார் சாம்பியன்ஷிப்பையும் வென்றிருக்கிறது. தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனமாக வளர்ந்து நிற்கும் ஃபோர்டு நிறுவனத்தின் மதிப்பு 38 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். கடந்த ஆண்டு வருவாய் மற்றும் 182 பில்லியன் டாலர்கள். 125 நாடுகளில் ஆலை அமைத்திருக்கும் ஃபோர்டு நிறுவனம் 2024 அமெரிக்காவில் மட்டும் 20 லட்சம் கார்களை விற்று தீர்த்திருக்கிறது. ஃபோர்டு நிறுவனம் தொடங்கப்பட்டு 120 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் ஹென்றி ஃபோர்டின் கனவுகளால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த ஆடம்பர காருக்கான கிரேஸ் மட்டும் இன்னும் உலகை சுற்றி கொண்டே இருக்கிறது.